ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். பண்டைய நூல்களின் படி இவ்விடம் வராக கஷேத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. பெரியாழ்வார் விஷ்ணுவின் தீவிர பக்தர். அவர் தினமும் விஷ்ணுவுக்கு மாலை அணிவிப்பார். ஒருநாள் இக்கோவிலில் உள்ள தோட்டத்தில் ஒரு துளசி செடியின் கீழ் ஒரு பெண் குழந்தையை கண்டார். அவரும் அவரது மனைவியும் குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். கோதை விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் பக்தராக வளர்ந்தார். கோவிலின் பிரதான தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு முன்பு அவள் மாலையை அணிந்ததாக நம்பப்படுகிறது. பிற்காலத்தில் அதை கண்ட பெரியாழ்வார் மிகுந்த மனமடைந்து அந்த வழக்கத்தை நிறுத்தினார். விஷ்ணு அவரது கனவில் தோன்றி ஆண்டாள் அணிந்திருந்த மாலையை தனக்கு தினமும் அர்ப்பணிக்கும்படி கேட்டதாக நம்பப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பு ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு பல்லக்கில் அழைத்து வரப்பட்டார். ஆண்டாள் அரசனாக வந்த ரங்கநாதரை மணந்ததால் மூலவரை ரங்கமன்னார் என்று அழைக்கப்படுகிறார். திருமணத்திற்கு பின் அவருடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது. இக்கோவில் 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. தென்மேற்கில் ஆண்டாள் சன்னதியும் வடகிழக்கு திசையில் வடபத்ரசாயி சன்னதியும் அமைந்துள்ளது. ஆண்டாள் பிறந்ததாக நம்பப்படும் தோட்டமும் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமி நாளில் ஆண்டாளின் மாலையை அழகர் கோவிலுக்கு அனுப்பும் நடைமுறை இன்றளவு பின்பற்றப்படுகிறது. அங்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் ஆண்டாள் மற்றும் திருமலை வெங்கடேஸ்வரா கோவிலுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையுடன் பிரவேசிப்பார். இக்கோவிலில் ஆண்டாளின் பிறந்த நாளான ஆடிப்பூரம் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.